எல்லாரும் மனசுல நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்கிட்ட நிறைய பணம் இருந்தால் நான் நிறைய பேருக்கு உதவி செய்வேன். எனக்கு உதவி செய்ய ஆசைதான். ஆனா என்கிட்ட பணம் இல்லையேன்னு புலம்பிருப்போம். ஆனா பணம் இருக்கிறவங்கள பாருங்களேன். அவங்கள ஒரு சில பேர் நிறைய உதவிகள் செய்யறாங்க. ஆனா எல்லாருமே செய்ய மாட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க கஞ்சதனமா இருக்கிறதுனால தான் இன்னும் அவங்க பணக்காரனவே இருக்காங்க. ஆனா இதுதான் உண்மை. சம்பளம் வந்த உடனே என்ன பண்றீங்க நீங்க? சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ட்ரீட், ஆன்லைன்ல ஆர்டர், ஆஃபர் பார்த்தா வாங்குற, லைஃப் என்ஜாய் பண்ணணும்டான்னு சொல்லிட்டு நீ என்ஜாய் பண்ற? இல்ல உன் ஃபியூச்சர் அழிக்கிறியா? நீ கஞ்சனா இருக்கிறவங்க பார்த்தா சிரிக்கிற, இவனே ஒரு கஞ்சன்டான்னு அவமானப்படுத்துற. ஆனா அந்த கஞ்சன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் ஒவ்வொரு ரூபாயையும் புடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் யாரிடமும் கையை நீட்டாத வாழ்க்கை பில்ட் பண்றான். நீ சம்பளம் வந்த 10 நாளே காலி. அப்புறம் ப்ரோ, அப்புறம் டென்ஷன், அப்புறம் லைஃப் ரொம்ப கஷ்டம்டான்னு அழுற. ஒரு விஷயம் நல்லா கேள். கஞ்சத்தனமா இருந்தாதான் பணக்காரன் ஆக முடியும். வாரி கொடுத்தா நீ ஏழையாவே தான் இருப்ப. இது தவறான வார்த்தை இல்ல. இது வாழ்க்கை கத்துக் கொடுத்த அடிச்ச உண்மை. என் வாழ்க்கையில பட்ட அனுபவத்தை தான் சொல்றேன். நீ எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு ஆசை. கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், ட்ரீட் கொடுக்கணும், அவன் ரொம்ப நல்லவன்டான்னு பேர் வாங்கணும். சரி, வாங்கிக்கோ அந்த பேர். ஆனா நாளைக்கு உனக்கு காசு இல்லைன்னா அந்த நல்லவன் பேரு வந்து உன்னை காப்பாத்துமா? யாரும் வரமாட்டாங்கடா. ஒரு நாள் வரும், நீ ஏடிஎம் போய் பேலன்ஸ் செக் பண்ணுவ, 0 ரூபாய். அந்த நிமிஷம் தான் உனக்கு புரியும், நான் முன்னாடி கஞ்சனா இருந்திருக்கணும்டான்னு. நீ இப்போ கஞ்சனன்னு கேட்க வெட்கப்படுறியா? சரி, அப்போ நாளைக்கு ஏழைன்னு கேட்க தயாராரு. இதுதான் சாய்ஸ். இன்னைக்கு கஞ்சனா அவமானத்தை வாங்கிக்கோ. இல்ல நாளைக்கு ஏழையா வாழ்க்கை முழுக்க அவமானத்தை வாங்க ரெடியாரு. இந்த உலகம் என்ன பண்ணும் தெரியுமா? நீ சேவ் பண்ணினா கஞ்சன் சொல்றது, நீ செலவு பண்ணினா மாசுன்னு சொல்றது. ஆனா லாஸ்ட்ல நீ தாண்டா கஷ்டப்படுற. நீ இப்போ ஒரு பெரிய தப்பு பண்ற. இப்ப என்ஜாய் பண்ணலைனா லைஃப் வேஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அட, ஃபியூச்சர் இல்லாத என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூடா? நினைச்சுக்கோ, கஞ்சத்தனம் சமம் கெட்டது இல்ல. அது உன் ஃபியூச்சர் காப்பாத்துறது, அது உன் குடும்பத்தை காப்பாத்துறது, அது உன்னை யாரிடமும் கையை நீட்டாதவனாக்குறது. எப்படி கஞ்சத்தனமா இருக்கிறது? இதை கேட்டாலே கேட்டவன் மாறி ஃபீல் வரும். ஆனா அதுதான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். அப்போ உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. நீ உனக்கு ஆனதை சேர்த்து வைத்து பிறருக்கு உதவி செய். இந்த வீடியோல முழுசா பாருங்க. உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். அப்போது நீ யார் என்று நீயே உன்னை மாற்றிக்கொள்வாய். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்ட் 1 டாஷ் கஞ்சதனமாறு. உங்களிட நேரா சொல்றேன், கவனமா கேள். நீ சம்பாதிக்கிற காசு குறைவா இல்ல, நீ அதை ஹேண்டில் பண்ற விதம் தான் கேவலமா இருக்கு. ஆம், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உண்மை, சம்பளம் வந்த நாளே உன் மைண்ட் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த மாசம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஸ்விக்கி, சோமட்டோ, ஆன்லைன் ஷாப்பிங், நண்பர்களுக்கு ட்ரீட், தேவையில்லாத செலவுகள். நீ உனக்கு தெரியாம ஒரு ட்ராப்குள்ள போயிடுற. ஒரு கேள்வி கேட்கிறேன், உன் சம்பளம் உன்னை வேலை செய்ய வைக்குதா? இல்ல நீயா உன் சம்பளத்துக்காக வேலை செய்யறியா? நீ எப்ப பார்த்தாலும் இது வாங்கணும், அது ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஆனா ஒருத்தரா உன்னோட ஆசையை கண்டு சிரிக்கிறான். அவன்தான் கஞ்சன். நீ அவனை பார்த்து சொல்ற, டேய் இவன் ரொம்ப கஞ்சன்டான்னு. ஆனா அந்த கஞ்சன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் நெசசரி 1 ரூபாயும் செலவு பண்ண மாட்டான். அவன் ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணுவான். அவன் யார்கிட்டயும் கையை நீட்டாத வாழ்க்கை பில்ட் பண்ணுவான். ஆனா நீ சம்பளம் வந்த 10 நாள்லே 0, அப்புறம் பாரோ, அப்புறம் டென்ஷன், அப்புறம் லைஃப் ரொம்ப கஷ்டம்னு கம்ப்ளைண்ட் பண்றது. ஒரு விஷயம் நல்லாக புரிஞ்சுக்கோ, கஞ்சத்தனம் என்றால் கெட்டது இல்ல, அது செல்ஃப் கண்ட்ரோல். நீ ஒரு டீ குடிக்கும் போது கூட இது தேவையான்னு யோசிக்க மாட்டேன். 20 ரூபாய் தாண்டான்னு இக்னோர் பண்ற. அதே 20 ரூபாய் தினமும் போனால் மாதம் 600 ரூபாய், வருஷம் 7200 ரூபாய். அதான் உன் ஃபியூச்சர் ஸ்லோலி கிழிக்குது. நீங்க எல்லாரும் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றீங்க. ஸ்மால் அமௌண்ட்டை சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? பெரிய லாஸ் எல்லாம் ஸ்மால் வேஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. நீயே சொல்லு, உன் பேங்க் அக்கவுண்ட்ல சேவிங் எவ்வளோ இருக்கு? எமர்ஜென்சி வந்தா ரெடியா இருக்கியா? ஜாப் போயிட்டா சர்வைவ் பண்ண முடியுமா?
இல்லையா? அப்ப நீ ஏன் இன்னும் மாஸ் லைஃப்ல நடிக்கிற? உலகம் உன்னை ஏமாத்துதுடா. லைஃப் ஷார்ட், என்ஜாய் பண்ணுன்னு சொல்லுது. மணி வந்தா செலவு பண்ணுன்னு சொல்லுது. ஆனா அது சொல்லாத ஒரு உண்மை இருக்கு. நீ சேவ் பண்ணலைன்னா நாளைக்கு யாரிடமும் கையை நீட்டணும். நீ இப்போ கஞ்சன்னு கேட்க வெட்கப்படுற, ஆனா நாளைக்கு ஏழைன்னு கேட்க தயாரா இருக்கியா? ஒரு சீன் இமேஜின் பண்ணு. உன் வீட்டுல சடன் ப்ராப்ளம், மெடிக்கல் எமர்ஜென்சி. அப்போ நீ என்ன பண்ணுவ? நண்பர்களுக்கு கால் பண்ணுவ, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஹெல்ப் கேப்ப, லோன் எடுப்ப. அப்போதான் புரியும், நான் முன்னாடியே கஞ்சனா இருந்திருக்கணும்டான்னு. நீ இப்போ வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு உன்னை பனிஷ் பண்ணும். நினைச்சுக்கோ, கஞ்சத்தனம் சமம் உன் ஃபியூச்சர் காப்பாத்துறது. கஞ்சத்தனம் சமம் உன் குடும்பத்தை பாதுகாப்புது. கஞ்சத்தனம் சமம் உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பில்ட் பண்றது. நேரா சொல்றேன், நீ இன்னைக்கு கஞ்சனா இருக்கலைனா நாளைக்கு யாரிடமும் கையை நீட்ட வேண்டிய நிலை வரும். இதுதான் பார்ட் 1. அடுத்த பார்ட்ல நீ எப்படி கஞ்சத்தனத்தை பவரா யூஸ் பண்ணி முன்னேறலாம் என்று பார்க்கலாம். பார்ட் 2, கஞ்சத்தனம் எப்படி பவர் ஆகும். இப்போ நீ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். கஞ்சத்தனம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல, அதை யூஸ் பண்ண தெரியாததுதான் பிரச்சனை. நீ என்ன நினைக்கிற தெரியுமா? கஞ்சனா சீப் மைண்ட் செட்னு. அட இல்லடா, ரியல் கஞ்சன் யாருன்னா அவன் செலவு பண்ணவே மாட்டான். இல்ல, அவன் தேவையில்லாததை தான் கட் பண்ணுவான். நீயே சொல்லு, போன் அப்கிரேட் ஒவ்வொரு வருஷமும் தேவையா? 300 ரூபாய் காபி குடிக்கணுமா? ஆஃபர் பார்த்தா வாங்கணுமா? இது எல்லாம் நீடா இல்ல ஆசையா? அதான் டிஃபரன்ஸ். ஆசைக்காக செலவு பண்றவன் டேஷ் ஏழை ஆகிறான். தேவைக்காக செலவு பண்றவன் டேஷ் முன்னேறான். நீ ஒரு ரூபாயை சேவ் பண்றப்போ அது ஸ்மால்னு நினைக்காதே. அதுவும் டிசிப்ளின் பில்ட் பண்றது. நீ ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ற, நாளைக்கு இன்னொரு நாள் கண்ட்ரோல் பண்ற. அப்படியே ஒரு மாசம், ஒரு வருடம், அதுக்கப்புறம் நீ வேற லெவல்டா. நீ இப்போ என்ஜாய் பண்ற மாதிரி தோணும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? எனக்கு ஃபியூச்சர் செக்யூர் இல்லைன்னு ஒரு பயம். எப்போ ப்ராப்ளம் வரும் ஆன ஒரு டென்ஷன். ஆனா ஒரு கஞ்சன் அவன் சைலண்டா இருப்பான். அவன் காட்டி கொள்வதில்ல, ஆனா உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெங். ஏன்னா அவனுக்கு தெரியும், எதுவானாலும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன்னு. நீயும் அப்படி ஆகணுமா இல்லையா? அப்போ கேள், இப்போ இருந்து ஃபாலோ பண்ண வேண்டிய 3 விஷயம். 1, தேவையில்லாத செலவு டாஷ் ஸ்ட்ரைட்டா கட். 2, வந்த காசுல ஒரு பங்கை டாஷ் டஸ் பண்ணாதே. 3, யாருக்காகவும் இம்ப்ரெஸ் ஆக செலவு பண்ணாதே. நீ இம்ப்ரெஸ் பண்றவங்க நாளைக்கு உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஆனா நீ சேவ் பண்ற காசு நாளைக்கு உன்னை காப்பாத்தும். ஒரு விஷயம் நினைச்சுக்கோ, ரிச் பீப்புள் ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க. புவர் பீப்புள் தான் ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. நீ இப்போ எந்த சைடு, காட்டி கொடுக்கிற சைடா இல்ல பில்ட் பண்ற சைடா? நீ ஒரு டிசிஷன் எடுக்கணும் இப்பவே. நான் இனிமேல் கஞ்சனா இருப்பேன்மான்னு. அது சீப் இல்ல, அது உன் ஃபியூச்சர் காப்பாத்துற டிசிஷன். பார்ட் 3, இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்றது? இவ்வளோ நேரம் கேட்டு இருந்தா ஒரு விஷயம் கிளியர் ஆகணும். கஞ்சனா இருக்கணும்னு மட்டும் நினைச்சா போதாது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது தெரியணும். நீ இப்போவே ஆக்ஷன் எடுக்கலைனா இந்த வீடியோ முடிஞ்சதும் மறந்து போயிடும். அதான் ஸ்ட்ரைட்டா சொல்லுறேன். ஸ்டெப் 1, காசு வந்த உடனே சேவ் பண்ணு. முதல் மிஸ்டேக் என்ன தெரியுமா? மீதம் உள்ளதை சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறது. ஆட அது ஒருபோதும் நடக்காதுடா. சரியான வழி, சம்பளம் வந்த உடனே 20% எடுத்து சைட்ல அதை டஸ் பண்ணாதே. ஸ்டெப் 2, எக்ஸ்பென்ஸை கணக்கு போடு. நீ எவ்வளவு செலவு பண்றேன்னு உனக்கே தெரியாது. டீ, ஸ்நாக்ஸ், ஆன்லைன் ஆர்டர், ரேண்டம் ஷாப்பிங், இது எல்லாம் சேர்ந்து உன்னை ட்ரெயின் பண்ணுது. இப்போ இருந்து ஒவ்வொரு செலவையும் நோட் பண்ணு. ஒரு வாரம் பார்த்தா உனக்கு ஷாக் ஆகும். ஸ்டெப் 3, தேவையா ஆசையா டிஃபரன்ஷியேட் பண்ணு. இதுதான் முக்கியம். ஃபுட் டேஷ் தேவை ஷோ ஆஃப். ஷாப்பிங் டேஷ் ஆசை பேசிக் ஃபோன் டேஷ் தேவை லேட்டஸ்ட் ஃபோன் டேஷ் ஆசை. நீ ஆசைக்கு செலவு பண்றதை கட் பண்ணினா நீ ஆல்ரெடி கஞ்சனா மாறிட்ட. ஸ்டெப் 4, அதை இம்ப்ரெஸ் பண்ணாது. நீ எதுக்காக செலவு பண்றேன்னு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் இம்ப்ரெஸ் பண்ண, சொசைட்டி இம்ப்ரெஸ் பண்ண, சோஷியல் மீடியால ஷோ ஆஃப் பண்ண. ஆட நீ இம்ப்ரெஸ் பண்றவங்க நாளைக்கு உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஸ்டெப் அந்த டேஷ் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணு. இது இல்லைன்னா நீ சேஃப் இல்ல. 3 முதல் 6 மாத செலவுக்கு ஈக்விவலண்ட் சேவ் பண்ணு. ஒரு நாள் ப்ராப்ளம் வந்தா, ஜாப் போயிடுச்சுன்னா, ஹெல்த் இஷ்யூ வந்தா நீ காம ஹேண்டில் பண்ண முடியும். நீ இப்போ என்னால சேவ் பண்ண முடியாதுன்னு சொல்லுறேன்னா அது உண்மை இல்ல. உனக்கு கண்ட்ரோல் இல்ல. நீ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா 50 ரூபாய் சேவ் பண்ணுவ.
₹100 சேவ் பண்ணுவ, ஸ்லோலி அது இன்க்ரீஸ் ஆகும். நீ இப்போவே ஒரு டிசிஷன் எடு. நான் இனிமேல் கஞ்சனா இருப்பேன்னு நினைச்சுக்கோ. டிசிப்ளின் இல்லாதவன் எப்பவும் ஏழதான் கண்ட்ரோல் உள்ளவன் தான் முன்னேறுவான். நீ இன்னைக்கு உன் ஆசையை கண்ட்ரோல் பண்ணினா நாளைக்கு உன் வாழ்க்கை உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்ட்ல நீ அவாய்ட் பண்ண வேண்டிய பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் மற்றும் மைண்ட் செட் ட்ராப்ஸ் பார்க்கலாம். ஃபைனல் பார்ட் முற்றின் வாழ்க்கை உன் கையில. இவ்வளோ நேரம் நீ கேட்டதெல்லாம் ஒரு வீடியோ இல்ல, அது உன் வாழ்க்கையை மாத்திர வார்னிங். நீ 2 வழியில ஒண்ணுதான் போற. கண்ட்ரோல் இல்லாத வாழ்க்கை இல்ல கட்டுப்பாட்டுல இருக்கும் வாழ்க்கை. நீ இன்னைக்கு வரை என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கே தெரியும். சம்பாதிச்சது போயிடுச்சு, சேமிப்பு இல்ல, டென்ஷன் மட்டும் அதிகம். ஆனா இன்னும் லேட் ஆகலடா. இப்போவே சேஞ்ச் ஆக முடியும். நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. மணி இல்லனா ரெஸ்பெக்ட் கிடையாது. மணி இல்லனா ஃப்ரீடம் கிடையாது. மணி இல்லனா சாய்ஸ் கிடையாது. இது சொசைட்டியோட ஹார்ஷ் ட்ரூத். யாரும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, ஆனா ரியாலிட்டி இதுதான். நீ நல்லவனாக இருக்கலாம், நீ ஹெல்பிங் நேச்சராக இருக்கலாம், ஆனா உன்னால உன்னை காப்பாற்ற முடியலனா அதுல எந்த மீனிங்கும் இல்லை. நீ எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருந்தா உன் கையில் எதுவும் மிச்சம் இருக்காது. நீயே எம்டி ஆயிடுவ. அதனாலதான் சொல்றேன், முதல்ல உன்னை காப்பாத்து, அப்புறம் உலகத்தை காப்பாத்து. நீ கஞ்சனா இருந்தா ஆரம்பத்தில் அவமானம் வரும். சில பேர் சிரிப்பாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இவனே ஒரு டைட் ஃபெலோடான்னு சொல்லுவாங்க. அதை டாலரேட் பண்ணு. ஏன்னா அதே மக்கள் தான் நாளைக்கு உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் வரும், நீ காம இருப்ப, உனக்கு சேவிங்ஸ் இருக்கும், உனக்கு டென்ஷன் இருக்காது. அப்போ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அவங்க பாரோ பண்ணுவாங்க, அவங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அதுதான் லைஃபோட ட்விஸ்ட். நீ இப்போ சஃபர் பண்ணணுமா இல்ல ஃபியூச்சர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? ஷூஸ் உன் கையில தான். நினைச்சுக்கோ, கஞ்சத்தனம் சமம் உன் பாதுகாப்பு, கஞ்சத்தனம் சமம் உன் சக்தி, கஞ்சத்தனம் சமம் உன் சுதந்திரம். நீ இன்னைக்கு ஒரு ஸ்மால் டிசிஷன் எடுத்தா போதும். அன்னெசரி செலவு கட், டெய்லி சேவ், டிசிப்ளின் ஃபாலோ. அதுதான் உன்னை வேற லெவலுக்கு கொண்டு போகும். நீ இன்னைக்கு கஞ்சனா இருந்தா நாளைக்கு யாரிடமும் கையை நீட்ட வேண்டிய நிலை வராது. ஆனா இன்னைக்கு நீ வாரி கொடுத்தா நாளைக்கு நீயே கையை நீட்ட வேண்டிய நிலை வரும். இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டே இருக்கேன்னா நீ ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு. நேர்மையா சொல்லுங்க, இந்த வீடியோல சொன்னதுல குறைஞ்சது ஒரு விஷயம் கூட உன்னோட லைஃப்க்கு ரிலேட் ஆச்சா? சேலரி வந்த உடனே காலி ஆகிறது, சேவ் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்றது, ஷோ ஆஃப்காக செலவு பண்றது, இது எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நீ இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த வீடியோவை ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு போகாதே, ஒரு டிசிஷன் எடு. இப்போவே நீயே உனக்குள்ள சொல்லு, நான் இனிமேல் சேஞ்ச் ஆக போறேன்னு. ஸ்மால்ல ஸ்டார்ட் பண்ணு. நாளைக்கு ஒரு அன்னெசரி செலவு அவாய்ட் பண்ணுங்க, ஒரு ₹50 சேவ் பண்ணுங்க, ஒரு ஆசையை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுதான் பெரிய சேஞ்சுக்கு ஸ்டார்ட். நீ ஒரு நாள்ல ரிச் ஆக மாட்ட, ஆனா நீ தினமும் கரெக்ட் டெசிஷன் எடுத்தா ஒரு நாள் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். நினைச்சுக்கோ, யாரும் உன் வாழ்க்கை மாற்ற மாட்டாங்க, யாரும் உனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. நீ தான் உன்னை மாத்தணும். இந்த சேனல்ல உன்னை மோட்டிவேட் பண்ண மட்டும் இல்ல, உன்னை வேக்கப் பண்ண தான் வீடியோக்கள் வரும். நீ உண்மையா லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. மேலும் ஒரு விஷயம், இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீ மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதாது, உன்னோட சர்க்கிளும் ஸ்ட்ராங் ஆகணும். கமெண்ட்ல சொல்லுங்க, இனிமேல நான் கஞ்சனா இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.